அஸ்ஸலாமு அலைக்கும். தென்னகத்து மதினாவான கடைநல்லூரை பற்றி ஒரு பெண்மணி பேசியிருக்கிறார்கள். இதற்கு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்ட கயவர்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். நான் அவர்களிடத்திலே இந்த காணொளியின் வாயிலாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஐயப்பன் சாமிக்கும் முருகன் சாமிக்கும் மாலை போட்ட ஒரு இந்து அந்த மாலையை போட்டுக்கிட்டு ஒரு திருட்டு சம்பவத்திலேயோ அல்லது அந்த மாலை போட்டுக்கிட்டு செய்யக்கூடாத ஒரு நிகழ்வை செய்துவிட்டாலோ அவரை கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமைன்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வலைதளங்கள்ல இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு அடையாளம் கொடுக்கக்கூடிய அந்த பர்தாவை அணிந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கடமை அவரை சார்ந்த ஊராருக்கும் உறவினர்களுக்கும் இருக்கா இல்லையா? இதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுல எங்கே அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயம் இதுதான். ஒட்டுமொத்த மக்களுக்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயம் இதுதான். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வலுக்கட்டாயமும் இல்லை. யாரும் இந்த மார்க்கத்தில் இருக்கலாம், இல்லாம போகலாம், ஏற்கலாம், ஏற்காம போகலாம். ஏன்னா இந்த மார்க்கம் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அப்படின்னு தெளிவாக இறைவன் அதனுடைய குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இப்ப அந்த அம்மா அந்த அந்த சகோதரி புர்கா அணியாமலோ எந்த வேணாலும் செஞ்சுட்டு போகலாம், அது தப்பு இல்லை. அது அந்த பெண்மணியுடைய உரிமைன்னு கூட சொல்லலாம். நீங்க எத்தனையோ பெண்மணிகள் அந்த பர்தாவை அணிஞ்சுக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னும் பல வேலைகளுக்கு செல்றாங்க. அதே இன்ஸ்டாகிராம்ல தங்கள் செய்யக்கூடிய ப்ரௌனி போன்ற அந்த பொருட்களை தயார் செய்து அதில் விற்பனை செய்கிறாங்க. யூடியூப்ல இருக்காங்க. ஏன் எத்தனையோ பெண்மணிகள் புகைப்படங்கள் போடுறாங்க தங்களுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம்தான், அதை யாருமே பேச முடியாது. ஒரு மார்க்கத்தின் அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஒரு தவறான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை சொல்ல வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கு. அந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லோருக்கும் இருக்கு. இதை நீங்க கையில எடுத்துக்கிட்டு இஸ்லாத்தின் மேல என்ன வெறுப்பு இருக்கோ அந்த வெறுப்பு இதுல வந்து திணிக்க கூடாது. ஒரு ஊர்ல குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு,